இருக்கிற போதோ இல்ல தூங்குற போதோ பல்ல இறுக்கி கடிச்சுக்கிறீங்களா? கடிக்கிற போது கழுக்கு கழுக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குதா? அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்ல ஆன்சைட்டி இருந்தா அந்த மாதிரி பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சரியான தூக்கம் இல்ல அப்படின்னா அந்த மாதிரி பண்ண தோணும். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில மாத்திரை மருந்துகளால அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகலாம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லோட வரிசைகள் சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ண தோணும். ஸோ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பல்ல இறுக்கி கடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இதோட பக்க விளைவுகள் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தாடையில வலி வரும். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லு எல்லாமே தேஞ்சு போயிடும். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தலைவலி நிறைய வரும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்டான ஒரு இது இருக்கு. அந்த ஜாயிண்ட்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மவுத் கார்ட்ஸ் ஆர் ஸ்பின்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பல் வரிசை சரியில்லைன்னா அந்த வரிசையை நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கு நீங்க ரிலாக்ஸேஷன் தெரப்பி இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கும் பல்லு கடிக்கிற ஹேபிட் இருக்கா? முதல்ல போய் டென்டிஸ்ட பாருங்க.